காலையின் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனகராஜ். நாம் இன்று சந்திக்க இருக்கும் நபர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் AMR அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு போதைப் பொருள் பழக்கங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு அறிமுகமான நிறைய பிரபலங்களாகட்டும் இல்லை அரசியல்வாதிகளின் பிள்ளைகளாகட்டும் நிறைய பேர் சிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? போதைப் பொருள் அப்படின்னு நீங்கள் கேட்குறத பார்த்தா நடிகர் ஸ்ரீகாந்த் அவங்க மாட்டினதுனால இன்னைக்கு பிரபலமாக நிறையா பேருக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சைபர் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாட்டினாரு. நல்லா தெரியும். அவர் திமுகவில் பிரமுகராக இருந்தார். குஜராத்தில் இருந்து காவல்துறையினர் நம்ம தமிழ்நாட்டில் கைது செஞ்சுட்டு போனாங்க. அப்போ இந்த ஊடகங்கள் எல்லாமே எப்போ பேசணுச்சுன்னா அந்த டயத்தில் மட்டும்தான் ஒரு மாதமோ அல்ல 15 நாட்களோ தொடர்ந்து பாரதிய ஜனதாவும் சரி, எதிர்கட்சின்னு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுகவும் சரி, இவங்க பூரா பேசினாங்க. மறுபடியும் அந்த பேச்சை நிறுத்திட்டாங்க. போதைப் பொருள் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அப்புறம் ஒயின் ஷாப்பில் கொடுக்குறதுன்னு தீர்த்தமா, அதுவும் போதைப் பொருள் தான். ஆனால் அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. நம்மளுக்கு தெரிஞ்சு முன்னாடி ஒரு டைம்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா போதைப் பொருள் அப்படின்னாக்க கஞ்சா தெரியும், தடை செய்யப்பட்ட பொருள். ஆனால் கஞ்சாங்கிற ஒரு போதைப் பொருள் தெரியும். மதுபானங்கள், அரசு விற்கக்கூடிய மதுபானம், கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கக்கூடியது, காய்ச்சி குடிக்கக்கூடியது. அதை விட்டோம்னா சின்ன சின்ன போதைப் பொருளை போனால் சிகரெட்டு, போயலை, 10 ரூபாய் இருந்துச்சுன்னா பதன் பாக்கு, விமல் பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த போதைப் பொருள் நம்மளுக்கு தெரியும். சினிமாக்களில் நம்ம பார்த்துருப்போம். கொக்கைன், அப்புறம் அந்த நாகப்பாம்பெல்லாம் வச்சு கொத்த விடுறது, இந்த மாதிரி பார்த்துருப்போம். மாத்திரைங்கிறது நார்மலாக நம்ம கேள்விப்பட்டது தான். ஆனால் அதிலே அபீனு, ப்ரௌன் சுகர் என்னென்னமோ சொல்லுவாங்க. அது வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. மூக்கில் வச்சு இழுக்கிறது, அது இதுன்னு. அந்த மாதிரி போதைப் பொருட்கள் கூட நம்ம சினிமாவில் பார்த்ததை, படம் காணொலி ஒளியாக நம்ம கண்டதை இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட பரவி இருக்கு. என்ன, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் தாங்க. என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? 10 ரூபா இருந்துச்சுன்னா விமல் பாக்கு, 7 ரூபா இருந்துச்சுன்னா சிகரெட்டு, இல்லை 2 ரூபா தான் இருக்குன்னா பீடி. இது கூட பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு கீழே விட்டுரும். 100 ரூபா இருந்துச்சுனாக்க கள்ளச்சாராயம். ஏன்னா கல்லை நம்ம போதை பொருளில் கொண்டாட முடியாது, அது ஒரு இயற்கை வழியில் வர்றது. 100 ரூபா இருந்துச்சுன்னா கள்ளச்சாராயம், 140 ரூபா 160 ரூபா இருந்துச்சுன்னா மதுபானம். சரி, அப்படியே போயிட்டோம்னா, ஏன்னா ஸ்ரீகாந்த் மற்ற அரசியல்வாதிகள் பிள்ளைகள் போல பெரிய நபர்கள் ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிக்க மாட்டாங்கல்ல 140 ரூபாய்க்கு. அப்போ அவங்க போகிற புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம். சரி, இது தடுத்துக்கிட்டு இருக்க அரசு, காவல்துறை தடுக்குதா அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும். தடுக்கலை. ஏன்னா அரசு ஏற்கனவே மதுபான கடையை வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசுன்னு சொல்றது கூட விளம்பர அரசுன்னு கூட சொல்லலாம். இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக குறைப்பேன்னாங்க. இப்போ தெரிஞ்சு ஒவ்வொரு ஒயின் ஷாப்ல இருக்கிற படி மட்டும் குறைச்சிட்டாங்க. ஏன்னா மேலே ஏறி எண்ணிக்கையில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, மரம் கட்டி வச்சுருக்கோமா, அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 3 படி இருந்தது மொத்தமாக எடுத்து மண்ணை போட்டு படி இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய. இதில் இன்னொரு மாற்று விஷயம், இன்னும் நிறையா பேருக்கு தமிழ்நாட்டில் சிந்திக்கலையா என்னன்னு தெரியல, நிறையா விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னா 11 to 11, அதாவது காலையில் 11 மணி கவர்மெண்ட் கடை 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு போட்டுவாங்களாம். அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 11 மணிக்கு தனியார் நிறுவனம்னு சொல்லிட்டு இப்போ தனியாக எடுத்து மணமகிழ், ஆமாம் மணமகிழ் மன்றமா மணமகிழ், அந்த மனசு ரொம்ப சந்தோஷமாக இருங்க. எங்கே 11 to 11 பிடிச்சேன்னா காலையில் 11 மணிக்கு திறந்து நைட்டு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணமகிழ் மன்றத்தை தமிழக அரசு தனியார் நிறுவனத்தை கொடுத்துருக்கு. அரசாங்கம் வச்சிருக்கிறதே நாங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி தான் எல்லா பக்கம் போராடுறோம். நீங்களும் சொன்னீங்க இது விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடா போச்சு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே பண்ணுறோம். நீங்கள் இன்னைக்கு இதை கொண்டாண்டாங்களா? இது போதைப் பொருளாக இல்லையா? இது போதையில் சேரும்ல. சரி, நைட்டு 11 மணிக்கு மேலே பப்பு. இன்னைக்கு பெரிய பெரிய நகரங்கள், இன்னைக்கு கிராமங்களில் நெருக்கி சின்ன சின்ன நகரங்களுக்கும் வந்துருச்சு. அது நரகமாகவே மாறிடுச்சு. நகரம்னு சொல்கிறத விட நரகம் அப்படின்னு சொல்லலாம். சென்னை, கோயம்புத்தூர் எல்லா பக்கமுமே நைட்டு 11 மணிக்கு மேலே தான் பப்பு ஸ்டார்ட் ஆகுது. பாடல் போட்டு
பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், நம்ம கலாச்சாரம்லாம் பேசுகிறாங்கல்ல வேல்முருகன் எல்லாம், அந்த கூட்டணியில் தானே இருக்கார். அங்கே கேட்கல, ஆனால் டிவி நியூஸில் இதிலெல்லாம் சொல்லுவார் இங்கெல்லாம் சீரழியுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பப்புகள் எல்லா இடத்துலையும் நைட்டு 11 மணிக்கு மேலே ஒரு காவல்துறை அதிகாரி நைட்டு 11 மணிக்கு மேலே போய் பப்புக்குள்ள உட்காந்து சோதனை எடுத்துட்டார் பாரு. அவருக்கு வேற பொழப்பு இல்லையா? தமிழக மக்களை தான் பாதுகாக்கணுமே ஒழிய எதுக்காவது இவர் போய் காலையிலேருந்து 11 மணிக்கு இவங்க 11 to 11 திறந்தோன்னா அங்கே ஒரு 2 அதிகாரியை போடுங்க. ஏன்னா அவங்க பூரா வாட்ச்மேன் பாருங்க, அதிகாரிகள் கிடையாது இல்லை. 11 மணிக்கு போட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் 11 to 11 ஒரு டீமு, 10 மணிலேருந்து 10 மணி 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மதுபான கடையில் ஒரு டீமு, 11 மணிக்கு பப்புக்கு மேலே அங்கெல்லாம் போட்டு நம்ம உட்கார வச்சு பப்பில் வந்து சாராயம் ஓடுதா, கஞ்சா ஓடுதா, அபினா இல்லை மத்து என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி போதைப் பொருட்கள் பூரா நடமாடுதா, உள்ளே யூஸ் பண்ணுறாங்களான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? இதை பூரா நம்ம உட்காந்து பார்க்குறது தான் வேலையா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், போதையிலே இவங்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா மக்களுமே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த போதையிலே இருந்தாலும் என்னன்னே தெரியாது. நாட்டில் என்ன நடந்தா என்ன, நடக்காட்டினா என்ன, எவன் செத்தா எனக்கு என்ன, காலையில் 10-12 மணிக்கு கடை திறக்கிறானா, அதுக்கு முன்னாடி ஒரு 80 ரூபா இருக்கா ஒரு கட்டிங் போடுறோமா, இதை வேறு கேட்டோம்னா மதுபான அமைச்சர் சொல்கிறாரு, எப்படிப்பா கட்டிங் போடுறாங்க அது இதுன்னு நீ சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்களே, குடிமகன் சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள், மதுப்பிரியர்கள் அப்படின்னு அவங்கள ஊக்கப்படுத்தி ஆனால் பாட்டிலில் போட்டிருப்பாங்க மது வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு, ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் சந்தோஷம்னு கீழே போட மாட்டாங்க. அவங்க அரசியல்வாதிகள் குடும்பத்துக்கு மட்டும் சந்தோஷம், அவங்களுக்கு அது இருந்தால் போதும். இதுதான் இப்போ உள்ள தமிழ்நாட்டின் சூழ்நிலைமை. இன்னைக்கு உடனே கேட்பாங்க, அதிமுக அரசில் இல்லையா? அவங்க இருந்தாங்க, அப்போ நீங்களும் தான் கத்துனீங்க, என்ன சொன்னீங்க? மது நாட்டுக்கு பெரிய கேடாக இருக்குது. தூத்துக்குடியில் கனிமொழி அக்காவை தான் உட்காந்து பேசினாங்க, விதவைகள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு. இப்போ விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா? இன்னும் அது அப்படியே தானே போய்கிட்டு இருக்கு. இப்போ கேட்டோம்னா நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லையம்பாங்க. 2026 யோசிச்சுங்க. இது வந்து என்னன்னாக்க அடுத்து 2026 திமுகவை நம்ம ஜெயிக்க வச்சோம் அப்படின்னாக்க மதுபான கடையை என்னைக்கு மணமகிழ் மன்றம்னு சொல்லி 11 to 11 ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இங்கு அபின் கிடைக்கப்படும், போதைப் பொருள் கஞ்சா கிடைக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலைமை வரும். நம்ம பூரா எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஆண்களை இழந்துட்டு பெண்களையும் இழந்துட்டு, ஏன்னா அந்த மாதிரி நட்சத்திர ஹோட்டலில் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆண்கள் ஒரு ஆள் போகிறாங்கன்னா பெண்கள் 2 பேர் பெண் பிள்ளைகள்லாம் போகிறாங்க. இதுதான் நடக்குது பப்புலலாம். பப்புல வந்து வெறும் ஜென்ஸ் மட்டும் போல, இப்போ பாருக்கு போகிற மாதிரிலாம். அப்போ குடும்பமே நம்மளுடைய கலாச்சாரமே சீரழியும். கலாச்சாரம் பெரிதுன்னு பேசக்கூடிய நாயகர்கள்லாம் திமுக பக்கம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து நம்ம பேசுகிற கரெக்டாக, நம்ம இருக்கிற இடம் கரெக்டான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு தான் வாசனையை பற்றி பேசணும். மல்லிகை பூச்செடி ரோஜா பூச்செடிக்கு நடுவில் உட்காந்து வாசனையை பேசினா பரவாயில்ல. நம்ம இருக்கிறதே அசுத்தமான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம சுத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு சரியாக இருக்காது. நீங்கள் கேட்ட போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னாக்கா நீட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து வேறு வழியே இல்லை. அப்படிங்கிறனால தான் இதை மாறணும் அப்படின்னாக்கா 2026 ஒரு புதிய நபர்கள் வரணும் அப்படிங்கிற இப்போ மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இவங்க வந்து முழுமையான தீர்வு இந்த போதைப் பொருளுக்கு கொண்டு வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டிவிக்கு ஆட்சி அமைச்சா இதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்குமா? விஜய் படத்தில் பாட்டிலலாம் எல்லா இடத்துலையும் மது குடிக்கிற மாதிரிலாம் கருத்தை உள்ளே போய் பார்க்கணும். மேலே ஓட்டம் அந்த யூடியூப்பில் ஒவ்வொரு நபர்கள் இருக்காங்க, மேலே அப்படி பார்ப்பான், அந்த ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு திட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வேகமாக கமெண்டில் என்ன மாதிரி திட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் உள்ளே போனால் தான் நல்ல விஷயங்கள் தெரியும். அவர் சினிமாவில் செஞ்சது அதோட கேடுகள் எல்லாமே அதில் தெரியப்படுத்தியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்புகிறோம். அரசு மாறணும். கட்சி பேர் மட்டும்தான் மாறி இருக்கு, இங்கே அரசு உடைய நிலைமை மாறல. அதிமுக அப்படிங்கிறதுல மட்டும் எடுத்துட்டு திமுகன்னு இருக்கு. அடுத்து நீங்கள் மறுபடியும் மாற்றி போட்டீங்கன்னாக்கா முன்னாடி ஆங்கிறது தான் வரும். அதனால் இங்கே மக்களுக்கான ஆட்சி வரணும், மக்களுக்கான தேவைகள், மக்களுக்கான வாழ்க்கை உயர்வுகள் வரணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. மதுபானத்தை குறித்து, மதுபானம் கிடையாது போதைப் பொருளை குறித்து, எல்லாமே போதைப் பொருள் தானே.
ஏன்னா மதுபானம் மட்டும்தான் நம்ம உணவுப் பொருளில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டாடணும் பண்ணாக்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள் வந்து தயவு செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளை கவனிங்க வெளியில். ஏன்னா ஸ்கூல் பசங்க ரொம்ப கெடுறாங்க. ஏகப்பட்ட இடத்துல நான் +2 +1 படிக்கிற இடத்துல நிறையா பசங்களை பார்த்துட்டேன். அவங்களுடைய பழக்கங்கள் எல்லாமே மாறுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் தயவு செஞ்சு கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஆட்சியை கையில் கொடுத்துருக்க இடம் சரியான இடம் கிடையாது. இன்றைக்கி நடவடிக்கைகள் எடுப்பாங்களான்னு கேட்டால் என்ன, இப்போ நான் ட்ரிங்க் அண்ட் டிரைவில் ஒரு வண்டியில் போகிறேன்னா என்கிட்ட 10,000 ரூபா கேஸு சார், 5,000 ரூபா கொடுங்க அப்படின்னு வாங்கக்கூடிய சூழ்நிலைமையில் இருக்குது. இல்லாட்டினா நம்மளை கோர்ட்டு கூட்டிகிட்டு போய் கட்டக்கூடிய சூழ்நிலைமையில் இருக்கோம். இங்கே என்னென்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, அரசியல்வாதிகள், நம்பர் 1ன்னு போட்டு வச்சுருப்பாங்க, 2ன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதுவே 1,50,000 லட்ச ரூபா கொடுத்து நம்பர் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய கோடிக்கணக்கான விலை உயர்ந்த கார்கள் இருக்குல்ல, அந்த கார்களை காவல்துறை துணிவோடு நிறுத்த முடியுமா? முடிகிறது இல்லை. வண்டியை பார்த்தோன்னா சல்யூட் அடித்து விட்டு தான் வந்துருக்கு. அப்போ அந்த மாதிரி கார்களில் தான் இந்த போதைப் பொருட்கள் பூரா கடத்தி வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் காதில் செவி வழியாக கேட்டது. அதனால் காவல்துறையினரும் கொஞ்சம் தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்துலேயும் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க அழிகிறதுக்கு நீங்கள் விட்ட காரில் அந்த போதைப் பொருள் போயிடக்கூடாது அப்படிங்கிறது